வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம ரப்பர் ஸ்டாம்ப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு அத்தரைசேஷன் வச்சுக்கோங்களேன். அத்தரைசேஷன்னா ஒரு அங்கீகாரம் கொடுக்குறது, ஒரு டாக்குமெண்ட்டோ இல்லாட்டி ஒரு கம்யூனிகேஷனோ இன்வாய்ஸோ எதாக இருந்தாலும் சரி, ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கான ஒரு அம்சம் தான் வந்து ரப்பர் ஸ்டாம்ப். இது எதுக்கு ஈக்குவல் கேட்டிங்கன்னா, உங்கள் கையெழுத்துக்கு ஈக்குவலண்ட். ஸோ ஒரு நிறுவனத்தோட கையெழுத்துக்கு பேர் ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது ரப்பர் ஸ்டாம்பை என்ன பண்ணுறோம்னா ரெண்டாக பிரிச்சிடறோம். ஒன்று வந்து மேண்டட்ரியாக நீங்கள் வச்சுக்க வேண்டிய ரப்பர் ஸ்டாம்ப் சீல்னு வச்சுக்கிறோம். இன்னொன்று வந்து ஆப்ஷனல். அஃப்கோர்ஸ் இப்போ டிஜிட்டலைசேஷன் நிறையா ஆனதுனால சிஸ்டமில் வர்றதுலேயே வந்து நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஸ்டில் ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த ரப்பர் ஸ்டாம்ப் இருந்துட்டு தான் இருக்கும். இது எப்படி நாளைக்கு பின்ன ஆன்லைன் ரப்பர் ஸ்டாம்பே எப்படி மாறப்போகுதுன்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். வர நம்மளுக்கு தெரியும் வச்சுக்கோங்களேன். டிஎஸ்சின்னு சொல்கிறோம், டிஜிட்டல் சிக்னேச்சர்னு சொல்லிட்டு. டிஜிட்டல் சிக்னேச்சரும் உங்களுக்கு மாடியூல் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதுக்கும் நீங்கள் போய் பாருங்கள். அது இப்போது ஒரு நியூ ஏஜ் ரப்பர் ஸ்டாம்புன்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் நம்ம சாதா கையெழுத்து தான் டிஜிட்டலாக பண்ணுறதா டிஜிட்டல் சிக்னேச்சர். இப்போ ரப்பர் ஸ்டாம்ப் ஃபிசிக்கல் பேப்பரில் இருக்கிற மாதிரி ஆன்லைன் டிஜிட்டல் பேப்பர்ஸில் வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரப்பர் ஸ்டாம்ப் பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து மேண்டட்ரி, இன்னொன்று ஆப்ஷனல். மேண்டட்ரிங்கிறது என்னென்னா 3 இருக்குது, ஆப்ஷனலும் 3 இருக்குது. என்னென்ன 3னா, முதல் வந்து நம்மளுக்கு ஃபார் சீல் இருக்கணுன்றான். ஃபார் சீலுங்கிறது கம்பெனியோடைய சார்பாக நீங்கள் கையெழுத்து போட போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ கம்பெனியோ பார்ட்னர்ஷிப் ஃபேமோ அதுவே வந்து என்ன பண்ண முடியாது, கையெழுத்து போட்டுக்க முடியாது. அதுக்கு பதிலாக அதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் பர்சன் சொல்லுவோம். பார்ட்னர்ஷிப் ஃபேமு, எல்எல்பி, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, இதெல்லாம் பேர் ஆர்டிஃபிஷியல் பர்சன். அதாவது செயற்கையாக நம்ம உருவாக்கப்பட்ட ஒரு ஆள் அப்படி சொல்கிறோம். அதுக்கு சார்பாக கையெழுத்து போட போகிறது ஒரு நெஜோ மனுஷன் தான் கையெழுத்து போட்டாகணும். அப்படி நெஜோ மனுஷன் வந்து அதோட ஓனராக இருக்கலாம், இல்லை மேனேஜராக இருக்கலாம், இல்லை யாராவது ஒரு அத்தரைஸ்ட் ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அவங்க வந்து கையெழுத்து போடுறதுக்கு இந்த கம்பெனி ஒப்புதல் கொடுக்குது அப்படிங்கிறது அந்த ஸ்டாம்ப். ஸோ அந்த ஸ்டாம்ப் வச்சு அந்த ஆள் கையெழுத்து போடுவோம். கம்பெனி ஒத்துக்கிச்சு, கம்பெனி சார்பாக ஒரு கையெழுத்து போடுறாருன்னு சொல்கிறோம். அதனால் இது பேர் ஃபார் சீல். இந்த ஃபார் சீல் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, ஓனருக்கு ஒரு ஃபார் சீல், மேனேஜிங் டைரக்டர் இல்லாட்டி பார்ட்னர் இல்லாட்டி அத்தரைஸ்டு ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்னே போடலாம். அத்தரைஸ் சிக்னேட்ரி எப்படி போடலாம். இப்படி நீங்கள் ஃபார் வந்து மேலே உங்களோட நிறுவனத்தோட பேர், கீழே யார் கையெழுத்து போட போகிறோம் அவங்க பேர். இதுதான் ஃபார்மேட்டு. உங்களுக்கு இதுக்கு தனியாக அது போக ஃபார்மேட்ஸும் நான் கொடுத்துருப்பேன் தனியாக டவுன்லோடபுளாக. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ரவுண்ட் சீல். ரவுண்ட் சீல் வந்து கம்பெனியோட கையெழுத்தே. இப்போ கம்பெனி ஒப்புதல் கொடுத்து நீங்கள் கையெழுத்து போட போகிறதுக்கு பேர் ஃபார் சீல். கம்பெனியோட கையெழுத்தே வந்து இட் இஸ் கால்டு ரவுண்ட் சீல். இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் உங்கள் கம்பெனி பேர், அட்ரஸ் போட்டுக்கலாம், வெப்சைட் போட்டுக்கலாம். கம்பெனி பேர் இருக்கணும், டெஃபினட்டாக ரவுண்டில் இருக்கணும். அட்ரஸ் எந்த ஊர், எந்த லொக்கேஷன் அது இருக்கணும். மூணாவது மேண்டேட்டரி நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது வந்து அட்ரஸ் சீல். ஸோ உங்களோட ஃபுல் போஸ்டல் அட்ரஸை வந்து இந்த சீலில் நீங்கள் அடித்து வச்சுக்கணும். இதுவும் வந்து நிறையா ஸ்டாட்யூட்ஸில் கேட்குறாங்க. எழுதாமல் சீல் வடிவத்தில் வச்சுருக்கணுன்ற அவ்வளோதான். ஆப்ஷனல் வந்து நம்மளுக்கு ஒரு 3 ஆப்ஷனல் சீல்ஸு ரப்பர் ஸ்டாம்ப். ஒன்று வந்து சர்டிஃபைட் ட்ரூ காப்பின்னு சொல்லிட்டு, ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லா பக்கம் நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, ஒரிஜினல் டாக்குமெண்ட் நம்ம வச்சுக்கிட்டு அதோட ஜெராக்ஸ் ஜெராக்ஸ்னு வந்துச்சுக்கோங்க, ஃபோட்டோ காப்பி ஒன்று எடுத்துகிட்டு அதில் நீங்கள் கையெழுத்து போட்டு இது வந்து ஒரிஜினலோடைய காப்பி தான், ட்ரூ காப்பி தான் சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். அதுக்கு ஒரு சீலு. இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் கையில் கூட எழுதிட்டு சர்டிஃபைட் ட்ரூ காப்பின்னு எழுதிட்டு கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து டேட்டு, என்ன டேட்டில் நான் மென்ஷன் பண்ணுறோம். இது பொதுவாக பேங்கிங்கில் இந்த மாதிரி பணம் சம்மந்தப்படுற இடங்களில் வந்து இந்த டேட் ஸ்டாம்ப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேட் ஸ்டாம்ப்பு, பெய்டுன்னு போடுற ஸ்டாம்ப்பு. மூணாவது ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிக்னேச்சர் ஸ்டாம்ப்ஸ். இது வந்து நிறைய இடங்களில் அங்கீகாரம் கிடையாது. பட் ஸ்டில் என்ன புழக்கத்தில் இருக்குன்றது நான் சொல்லிடுறேன். அது உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியணும் இல்லையா. அதுக்காக உங்கள் ஃபிசிக்கல் கையெழுத்து இருக்கு இல்லையா, அந்த ஃபிசிக்கல் கையெழுத்து டிஜிட்டல் வடிவத்தில் மாற்றுறதுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர். அது வந்து சட்டத்தில் நிறைய இடங்களில் கம்பல்சரி பண்ணுறாங்க. நீங்கள் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆகணும் டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆரம்பிக்க முடியாது. அந்த மாதிரி கம்பல்சரி பண்ணுற இடங்கள் உண்டு. இது நான் சொல்கிறேன், இங்கே சொல்கிற சிக்னேச்சர் ஸ்டாம்ப்ஸ் வந்து உங்கள் சிக்னேச்சர் வடிவத்தையே அவன் என்ன பண்ணிடுறான்னா ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி பண்ணிடுறான். சம்டைம்ஸ் அதை பார்த்தா அது வந்து நெஜோ கையெழுத்தா இல்லை ரப்பர் ஸ்டாம்பானு தெரியாத அளவுக்குலாம் ஒரிஜினல்ஸ் வந்துருச்சு. இது ஒரு சில இடங்கள் என்ன வருதுன்னு சொன்னால், வெளியூர் போகிறாங்க, இங்கே லோக்கலில் ஃபிசிக்கலாக கையெழுத்து போட்டு தான் கொரியர் வாங்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. பட் தப்பாக யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 6 வகையான ரப்பர் ஸ்டாம்ப்பு. இதோட நம்ம ஸ்டேஷ்னரிஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். இந்த 6 ஸ்டாம்போடைய ஃபார்மேட்டுமே நான் உங்களுக்கு டவுன்லோடபுளாக கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேறு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் போகிறோம்ல கேளுங்க. இந்த ரப்பர் ஸ்டாம்புக்குமே டிசைன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சர்டிஃபைட் ட்ரூ காப்பிக்கு ஒரு டிசைன் இருக்குது, அட்ரஸ் சீலுக்கு ஒரு டிசைன் இருக்குது. இந்த மாதிரி வேறு சில புது டிசைன்ஸ் இனோவேட்டிவாகவும் நீங்கள் பண்ணலாம். அடுத்த மாடியூலில் நம்ம பார்ப்போம்.